பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான திருப்பம் ஒன்று இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் எப்படியோ நடந்தாச்சு. அதாவது வந்து பேங்க்குக்கு போய் பாண்டியன் அந்த 10,000 காசு எங்கே போச்சுன்னு விசாரிக்கும் பொழுது யூபிஐ மூலமாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா கதிர்னு ஒருத்தருக்கு தான் போயிருக்குங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ கதிர் தான் பணத்தை எடுத்தாருங்கிறது தெரிஞ்சு உட்காந்து, அதுவும் கதிர் வேறு வீட்டில் உட்காந்துருக்காரு, எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சி எடுத்தது யார் தெரியுமா? யாரை வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஆளை தான். இந்த பார் ஒன்றே ஒன்று தான், 10,000 திருப்பி கொடுத்து அப்படின்னு சொல்லும்பொழுது என்னால் அதை அரேஞ்ச் பண்ண முடியல, இப்போ கொடுக்க முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார். கொடுக்க முடியல அப்படின்னா வந்து வீட்டை விட்டு வெளில போ, பணத்தை திருட தெரிஞ்சு என் கடைக்கே வந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்க அப்படின்னா எவ்வளோ ஒரு திருட்டுத்தனமான ஒரு புத்தி உனக்கு இருக்குது, எவ்வளோ கேவலமாக வந்து நீ என் கடையிலேருந்தே எடுத்து எனக்கே காசு கொடுக்கலான்னு பார்த்தியா அப்படி இப்படின்னு வந்து பேசி அப்படியே இந்த பக்கம் ராஜிலாம் ஷாக்கில் இருக்கும் பொழுது வீட்டை விட்டு வெளில போடான்னு கையை பிடிச்சி தள்ளும் பொழுது தான் டக்குன்னு வந்து இப்போ சரவணனுக்கு ஒரு பக்கம் தெளிவாக எல்லாமே புரிஞ்சிருச்சு, எதனால் எதுக்கு அப்படிங்கிறலாம் புரிஞ்சு. அப்பா அது வந்து கதிர் எடுத்தது உண்மை தான், ஆனால் கதிர் எடுத்தது அவனுக்காக இல்லை எனக்காக அப்படிங்கிறத சொல்ல ஷாக் ஆகி நிற்கும் பொழுது 5,000 ரூபாய்க்கு ஹனிமூனுக்கு வந்து ரூம் கிடச்சின்னு சொல்லி சொன்னபோது நம்ம எல்லாரும் பல்ல அடிச்சுட்டு கிளம்பி என்ன அனுப்பிவிட்டிங்களே போனோமே, ஆனால் அது 5,000 ரூபா இல்லையா 26,000 ரூபாயா. அப்போ பணம் தேவைன்னு நான் கால் பண்ணோன்னே மயில் பண்ண தப்புக்காக அதை வந்து சரி பண்ணுறதுக்காக எங்கள் ஹனிமூன் ஒழுங்காக நடக்கணும் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணான், மிச்ச பணத்தெல்லாம் அவன் சம்பாதிச்ச பணம் வந்து எடுத்து கொடுத்தான் கதிர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அதிர்ச்சியோட கோபத்தோட என் பிள்ளையவே நான் வீட்டை விட்டு வெளில போன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா நீ சொன்ன பொய்யால் தானா, ரொம்ப நல்ல மாதிரி நடிப்பேன், ஒவ்வொருத்தரையும் நாடகம் போடுவேன், அப்படியே வந்து மாமாவுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது, நான்லாம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவெல்லாம் ராஜா மாதிரி வச்சுருப்போம், அதுக்குலாம் உண்மையே கிடையாது அப்படிலாம் சொல்லுவியம்மா, இப்போ என்னம்மா வாயை திறந்தா போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கணும் கரெக்டாக. இப்போ வந்து பாண்டியன் தங்கமையில் பார்த்து அவர் ஏற்கனவே முறைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போவே இன்னொரு விஷயமா அந்த ஆதார் கார்டுலேயும் பார்த்தோம், அக்காவுக்கு வந்து வயசு ஜாஸ்தி அதையும் மறைச்சிருக்காங்கிறத மட்டும் மீனா எல்லாத்து முன்னாடி போட்டு உடச்சா பயங்கரமாக இருக்கும். மீனா அதை செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு கேள்வி, ஆனால் போட்டு மட்டும் உடச்சாங்க இல்லை கேட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமயில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்கன்ட்டு அது உடைய ஆரம்பிக்கும். வீட்டை விட்டு வெளில போமா அயோக்கிய ராஸ்கல்னு துரத்தி விடுறதுக்கு அளவுக்கான வாய்ப்புகள் நடக்கும். ஸோ நீங்கள் கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? மயில் எப்படியோ சிக்கிட்டாங்க, கதிர் மேலே அந்த பழி போயிடுச்சுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.